விஜயலட்சுமியை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? வேலைக்கு வரலையா? ஓகே. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ ஹலோ, விஜயலட்சுமி கிட்ட கொஞ்சம் பேசணும். லாங் லீவா? அண்ணே, கொஞ்சம் ரூம் வரீங்களா? கொஞ்ச நாளா ராகவன் சார் மூட் அவுட் ஆன மாதிரியே இருக்காரு. என்ன விஷயம்? என்ன அவசரமா கூப்பிட்ட? என்னடா ப்ராப்ளம்? விஜி கொஞ்ச நாளா பேங்க்குக்கு போகலையா? இன்னைக்கு நான் போன் பண்ணியிருந்தப்போ லாங் லீவ்னு சொன்னாங்க. அவன் நிறைய லீவு பேலன்ஸ் வச்சிருப்பாடா, அதான் லீவ் எடுத்திருப்பா. அதுவும் தப்பு. போன் பண்ணியும் பேச முடியல. சரி, அவளுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ற? எனக்கு ஒரு இடமும் புரியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டுமான்னு சம்மதம் கேட்டா நீ சம்மதமும் கொடுத்துட்ட. இனிமே அவளாச்சு அவ வாழ்க்கையாச்சுன்னு விட்டு தொலைக்க வேண்டியது தானே. இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி ஏன்டா தொல்லை பண்ற? ஆண்டவா, கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போனாதான் இவன் திருந்துவான்னு நான் நினைக்கிறேன். என்ன ஞாயிற்றுக்கிழமை பிஜிக்கு கல்யாணமா? கல்யாணம் ஆயிட்டா பிஜி அமெரிக்கா போயிடுவா, கூட அனுபவியும் கூட்டிட்டு போயிடுவா. என் குழந்தை அப்புறம் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு. சரி, நீ உன் சீட்டுக்கு போ. உங்களுக்கு தெரியாததில்ல, தெய்வத்தோட அருளாலதான் என் மகன் எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. அன்னைக்கு அவளோட கல்யாணத்தை என்னால நடத்த முடியாம போயிடுச்சு. ஆனா இப்போ பிரம்மாண்டமா நடத்த போறேன். அதான் என் ஒரே ஆசை, என் மான பிரச்சனையும் கூட. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் 3வது அட்டாக்கோ 300வது அட்டாக்கோ எனக்கு வந்தாலும் கவலை இல்லை.
விஜி, அம்மா இல்லப்பா, இது நானு. அனுவா? என்னடா? அம்மாக்கு கல்யாணமா? கல்யாணம் முடிஞ்சதும் நாங்க அமெரிக்காக்கு போறோம். கல்யாணத்துக்கு நீங்க வரலையா? அம்மா எங்க? இங்கதான் இருக்காங்க, இதோ குடுக்குறேன். ஹலோ. கல்யாண பத்திரிகை கிடைச்சது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கல்யாணம் ஆன உடனேயே நீயும் அனுவும் அமெரிக்கா போயிடுவீங்கல்ல? அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியாது இல்ல? நான் ஒண்ணு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன விஷயம் சொல்லுங்க. அது உன்னையும் குழந்தை பார்க்கணும். என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? வேண்டாம், இதெல்லாம் சரியா வராது. 3 நாளைக்கு அப்புறம் நான் வேற ஒரு ஆளுக்கு மனைவியாக போறவ. வீணா வீணா எதுக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்தணும்? வேண்டாம். ஹலோ. நான் தான். என்னையும் அணுவையும் பார்க்கணும்னு நீங்க ஃபோன் பண்ணி சொன்னீங்கல்ல. உங்களை பார்க்கணும்னு அணுவும் ஆசைப்படுறா. நாங்க வரோம்.